نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسل بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بالشيء من الخوف والجوع والنقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال الله تعالى كل نفس ذائقة الموت وقال الله تعالى أينما تكونوا يدرككم الموت ولا كنتم في البروج مشيدين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபீயீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏகப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு நேரங்களிலும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிற விதமாக மரணங்களை குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலே பேசுகிறார். இந்த உலகத்தில் மனிதன் வாழுகிற பொழுது மனிதன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த வினாடியிலும் அவனுக்கு மரணம் நிகழ்ந்தே தீரும், அவன் சுமைத்தே தீருவான் என்கிற செய்தியெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா மரணத்தை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பேசுகிறான் என்று சொன்னால் இந்த மனித சமுதாயம்
அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்து அவனுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் எதை வகுத்து தருகிறானோ, எதன்படி மனித சமூகம் வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனின் மூலமாக நமக்கு போதிக்கின்றானோ அந்த விஷயங்களில் மனிதன் வாழ வேண்டும். வாழ வேண்டும் மட்டுமல்ல, அவன் ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும். அல்லாஹ்விற்கு முற்றிலும் பயந்து நடக்க வேண்டும் என்கிற குறித்துதான் அல்லாஹ் தஆலா மரணங்களை குறித்து இந்த மனித சமுதாயத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். மனிதன் உலகத்தில் வாழ்கிற பொழுது எண்ணுகிறான் தெரியுமா? உலகத்தில் வாழுகிற பொழுது எதை நாம் சேகரித்து வைக்கிறோமோ, எந்த செல்வங்களை நாம் சேகரிக்கிறோமோ அந்த செல்வம் நமக்கு நிரந்தரம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் சம்பாதிக்கின்ற பணமாக இருந்தாலும் சரி, அவன் சம்பாதிக்கின்ற செல்வங்களாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்வாதாரங்களில் கட்டப்படுகின்ற அவனுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு தொடர்ச்சி, அவனுடைய பரம்பரைகளுக்கு அவன் செல்வங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ரீதியில் செல்வங்களும் நிறைய பணங்களும் சம்பாதித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது நமக்கு நிரந்தரம் என்று நினைத்து மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நபியே, மனிதர்களிடத்தில் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, செல்வங்களாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவிகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் நான் அவனுக்கு அருள்கொடையாக நான் தந்திருக்கின்றேன். அருள்கொடை மட்டுமல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் நாளை மறுமை நாளில் குறித்து நான் கேட்பேன் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார். ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். மனைவி கணவன் மீது வைத்திருக்கின்ற பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். மனைவி கணவன் மீது வைத்திருக்கின்ற பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். தாய் தன் பிள்ளைகளின் மீது வைத்திருக்கின்ற பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். இப்படி மனிதர்களுக்கு கொடுக்கப்படாத பொறுப்புகள் அல்ல, அத்தனை பொறுப்புகளின் நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியான முறையில் செய்து விடுங்கள். அது அமல் விஷயமாக இருந்தாலும் சரி, அது அடியார்களுடைய விஷயத்தில் கடமையாக்கப்பட்ட உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட கடமையாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு விஷயங்கள் சொல்லப்படும். ஒன்று ஹுகூகுல் இபாத், ஹுகூகுல் அப்த். ஒன்று அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறைபாடு செய்துவிட்டால், வணக்க வழிபாடுகளில் நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இது போன்ற வணக்க வழிபாடுகளில் குறை வைத்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். ஆனால் அடியார்களுடைய விஷயத்தில் குறை செய்தால், அது பெற்றோர்களுடைய விஷயத்திலும் சரி, மனைவிமார்களுடைய விஷயத்திலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் சரி, மொத்தத்தில் அடியார்களுடைய விஷயத்தில், மற்ற சகோதரனாக இருந்தாலும் சரி, அடியார்களுடைய விஷயத்தில் குறை செய்துவிட்டால், குறைபாடு செய்துவிட்டால், அவனுடைய மனதை புண்படுத்தி விட்டால், அவனுடைய குறையை இவனிடத்தில் சொல்லி அவனை மனதை புண்படுத்தி விட்டால், இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் அந்த அடியான் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்ல காரியங்களில் குர்ஆனிலே போதிக்கிறான் என்று சொன்னால், திரும்ப திரும்ப மனிதன் இந்த மரணத்தை குறித்து அவன் மரணத்துடைய சிந்தனையோடு வாழ வேண்டும்.
இந்த உலகளவில் எத்தனை மரணங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நம் கண்கூடாகவே காட்டிக் கொண்டிருக்கின்றார். சுனாமியிலே கொத்து கொத்தாக மரணங்கள் சம்பவித்ததை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டோம். கொரோனா காலங்களில் கொத்து கொத்தாக நம்முடைய உள்ளங்களை உலுக்கி அச்சத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு மரணம் சம்பவித்ததை நாம் பார்த்தோம். வெள்ளப்பெருங்களில் மலை வெள்ளங்களில் கொத்து கொத்தாக மரணம் சம்பவித்ததை நாம் பார்த்தோம். சூறாவளிகளால், புயல்களால், நெருப்புகளால், பெரும் பெரும் ஆபாயங்களினால் பெரும் பெரும் ஆபத்துகளில் மரணம் நிகழ்ந்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம். சமீப காலங்களில் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற, உலக மக்களை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற, நம்முடைய உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கின்ற இது போன்ற திடீர் மரணம் ஏற்படுமா, இது போன்ற ஒரு மரணம் இருக்கிறதா என்று எண்ணும் அளவிற்கு அச்சத்தை நம்மில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும். காற்று, நெருப்பு, இந்த உலகம் அந்த சராசரங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுக்கோப்பில் இருக்கிறது. அவன் எதை நாடுகிறானோ அதை கட்டாயமாக அதை நடந்தே தீருவான். எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலா குன்தும் ஃபில் புரூஜ் முஷியத்ததி. நீங்கள் உறுதியான கோட்டையிலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரணம் வந்தே தீரும், நீங்கள் சுமைத்தே தீருவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லுகிற செய்தி. அப்ப அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துகிறான் என்றால், மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் மரணம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மரணத்தை வைத்திருக்கிறார். இந்த மரணத்துடைய சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கிறது. இது போன்ற சோதனைகள் நிகழ்வதற்கும், இது போன்ற வெள்ள பெருக்கெடுப்பில் உயிர் இழக்கப்படுவதும், மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இது போன்ற பெரும் பெரும் சோதனைகள் உள்ளாக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், பாவமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை தான் ஒவ்வொரு சோதனைகளிலும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். சமீப காலத்தில் வயல் நாட்டில் நடந்த கேரளாவில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு உள்ள எல்லா மக்களும் புதைந்து போகின்ற காட்சிகளை நாம் மீடியாக்களை நாம் கண்கூடாக பார்த்தோம். கொத்து கொத்தாக மக்கள் எல்லாம் புதைந்து போவதை நாம் பார்த்தோம். பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வீடெல்லாம் புதைந்து போவதை நாம் பார்த்தோம். சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாடி கொண்டிருந்த, ஸ்கூல்களில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை கொத்து கொத்தாக புதைந்து போன காட்சிகளை நாம் மீடியாக்களில் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால், கேரளாவிலே வயல் நாட்டில் இருக்கின்ற இமாம் மக்களை பார்த்து சொன்னாராம், மக்கள் மைக்கில் அறிவிச்சிருக்கிறார், மக்களே கடுமையான மழை பெய்யுது, உங்களுடைய குழந்தைகளையும் நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் வீட்டில் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், பத்திரமாக இருங்கள், வெளியே வராதீர்கள் என்று சொன்ன இமாம் 3 மணி நேரங்களில் அந்த இமாமும் புதைக்குழி நிலச்சரிவின் காரணமாக புதைந்து போன காட்சி காட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால், அந்த நிலச்சரிவின் காரணமாக எத்தனையோ மக்கள், எத்தனையோ குழந்தைகள் அங்கே புதைக்குழியில் தள்ளப்பட்டு புதைந்து போன காட்சி
ஆராய்ச்சிகள் அந்த இடத்திலிருந்து உடல்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், சடலங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இது போன்ற சோதனைகள் திடீர் மரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற திடீர் மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், இது போன்ற திடீர் மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. இது போன்ற சோதனைகள் வயல் நாடுகளில் ஏற்படுகிறது என்றால் என்ன காரணம்? ஒன்று, நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அங்க நடந்தது இங்கே நடப்பதற்கு ஒரு நிமிடம் ஆவாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒவ்வொரு இடங்களிலும் மரணத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்விற்கு மாற்றமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தந்த அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ் எல்லா அருள்கொடைகளையும் கொடுக்கின்றான், உண்ணுகிறான், பருகுகிறான், அவனுக்கு தேவையான அத்தனையும் செல்வங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆனால் மனிதன் அதற்கு நன்றி கட்டவனாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இது போன்ற சோதனைகள், சுனாமியால் ஏற்படுகின்ற சோதனைகள், கொரோனா காலங்களில் ஏற்படுகின்ற சோதனைகள், புயல்களால் சூறாவளிகளால் ஏற்படுகின்ற சோதனைகள், மழை வெள்ளப்பெருக்கிடத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள், நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பலவிதமான உயிர்கள் இழக்கப்படுகின்ற சோதனைகள், இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று சொன்னால் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா திருத்துகிறான். பாவத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள், நீங்கள் பாவத்தில் முற்றிலும் இருக்கிறீர்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்து இந்த மனித சமுதாயத்தை திருத்துவதற்காக பல்வேறு நிலைகளிலும் சோதனைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா சொன்ன கடமைகளை சரியான முறையில் நாம் செய்கிறோமா? அது அடியார்களுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சார்ந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் பேணுதலாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும். இந்த உலகளவிலே முதலாக அல்லாஹ் தஆலா அதாபை இறக்கி அதிகமான உயிர் இழப்புகள் எதுவால் ஆக்கப்பட்டது என்று சொன்னால் இரண்டு விஷயம். ஒன்று, காற்றுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறார். காற்றுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான். இன்னொன்று, தண்ணீரை கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறார். முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கெடுத்தை ஆக்கி அந்த உலக அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படாத நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவுலுக்கு கட்டுப்படாத மக்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். இந்த உலகத்திலே முதலாக அதுதான் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கெடுப்பு. அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வழியாக நமக்கு என்ன போதிக்கிறான் என்கிற விஷயத்தை ஒவ்வொரு சமூகம் நாம் கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடக்கூடாது, உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். நாளை மறு உலகிற்காக நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவன் சம்பாதித்த செல்வங்களோ அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளோ அவன் எதையெல்லாம் சேகரித்து வைத்திருந்தானோ அதையெல்லாம் அவனுடைய கபருக்கு வராது. 3 விஷயங்களை தவிர. ஒன்று, அவன் மறைமுகமாக செய்யப்பட்ட தர்மம்.
மறைமுகமாக செய்யப்பட்ட தர்மம் இருக்கிறதே, அவனுடைய கபர் வரை வருகிறது, நாளை மறு உலகம் வரை வருகிறது. அவனுக்கு நன்மை சேர்த்து தருவதற்காக அந்த தர்மம் வருகிறது. இரண்டாவதாக பிரயோஜனமான கற்கப்பட்ட கல்வி, அல்லாஹ் ரசூலை பற்றி தெரிந்து முற்றிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகை போன்ற காரியங்களில், ஜக்காத்து, ஹஜ்ஜி, அடியார்களுடைய விஷயத்தில், பெற்றோர்களுடைய விஷயத்தில், குர்ஆன் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை போதிக்கிறதோ அந்த விஷயங்களில் அடியான் கட்டுப்பட்டு வாழ்ந்தான் அல்லவா, அந்த விஷயம் கபர் வரை வருகிறது. மூன்றாவதாக சாலிஹான பிள்ளைகள். சாலிஹான பிள்ளைகள் நாம் மரணித்ததற்கு பின்னால் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த துவா கபர் வரை வருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் எது பின்தொடரும் என்கிற விஷயத்தையும் நமக்கு காட்டி தந்து விட்டார்கள். ஆனால் நாம் வாழுகிற பொழுது, உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அகம்பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எல்லாம் நமக்கு சொந்தம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருக்குர்ஆனில் போதிக்கிறது, திருக்குர்ஆனில் எத்தனையோ சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து ஒட்டுமொத்தமாக அளித்திருக்கிற செய்தி குர்ஆன் சொல்லுகிறது. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், நிறைய செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கடைசியாக நான் தான் கடவுள் என்றான், இறுதியாக அவனே அழிந்து போனான் என்கிற செய்தி குர்ஆன் சொல்லுகிறது. நம்ரூத் என்ற மன்னன், அவன் நான் என்று கடவுள் என்று சொன்னான், அவனுக்கும் அதிகமான செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆனால் பெரும் பெரும் படைகளை வைத்தெல்லாம் அல்லாஹ் தஆலா அழிக்கவில்லை, பெரும் பெரும் ஆயுதங்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் தஆலா அழிக்கவில்லை. சின்ன கொசு அவனுடைய மூல வழியாக சென்று அந்த கொசு முட்டையிட்டு அது பரவி அவனுடைய மண்டை மூளையை கொடைஞ்சி அதிலிருந்து அவன் அதாபு தாங்க முடியாமல் இறுதியாக அவன் மண்டை உடைக்கப்பட்டு அவனுடைய மரணம் இருந்தது என்கிற செய்தி வரலாறு சொல்லுகிறது. அப்போ அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுப்பான். அந்த செல்வங்களை எதன் வழியாக நாம் பயன்படுத்துகிறோம் என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கே பார்க்கிறார். மரணங்களை கொடுப்பது ஒன்று, அந்த மரணங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எந்த உதவி செய்கிறோம் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். என் அடியான் பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், நிலநடுக்கத்தில் அவர்கள் மூழ்கி தண்ணியால் அழிக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு எத்தனையோ மக்கள் இழந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்துவிட்டு எந்த ஒரு அடியான் உதவாமல் இருக்கிறானோ அந்த அடியான் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே மிக சிறந்த காரியம் எது? இஸ்லாத்திலே மிக சிறந்த காரியம் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களை சொன்னார்கள். 3 விஷயங்கள். ஒன்று, உன் சகோதரனுக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ அவருக்கு விரும்ப வேண்டும். நீ எதை நீ விரும்புகிறாயோ அதையே அவருக்கு நீ விரும்ப வேண்டும். உன் சகோதரனை நீ மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை ஒன்று சொன்னார்கள். இரண்டாவதாக, அவனுடைய பசியை நீ ஆற்ற வேண்டும். உன் சகோதரனுடைய வயிறு நிரம்பி இருக்க வேண்டும், அவனுக்கு நீ உணவளிக்க வேண்டும்.
மூன்றாவதாக அவன் கஷ்டமான சூழ்நிலையிலே அவன் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது நீ அவனுக்கு உதவியாக அவனுடைய கஷ்டங்களுக்கு நீ பங்கெடுத்து அவனோடு நீ இருப்பீர்களேயானால் நிச்சயமாக இந்த நற்காரியம் இஸ்லாத்தின் மிக நற்காரியம் என்று, இதுதான் சிறந்த விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு சஹாபி வந்து, ஹுசைனே, ஒரு தோழர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, பசியும் பட்டினியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உணவு இல்லாமல் ரொம்ப சிதறி போயிருக்கிறார், வாருங்கள் அவருடைய கஷ்டத்தை நாம் தீர்த்து வைப்போம் என்று ஒரு சஹாபி வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க தவாஃப் செய்து கொண்டிருக்கிறாங்க. உடனே தவாஃப் செய்வதை விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோழனுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காக செல்கிறார்கள். தன்னிடத்தில் இருந்த திர்ஹங்களை எடுத்து அவரிடத்தில் கொடுத்து, நீங்கள் உணவு வாங்கி சாப்பிடுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தன்னிடத்தில் இருந்த திர்ஹங்களை எடுத்து கொடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சொல்லிவிட்டு மறுபடியும் தவாஃப் செய்வதற்காக வருகிறார்கள். அங்கிருந்த தோழர்கள் கேட்கிறார்கள், தவாஃப் செய்து கொண்டீர்கள், முழுமையா தவாஃப் செய்யாமல் அப்படியே போயிட்டீர்களே, என்ன காரணம், இப்படி செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லி அங்க உள்ள தோழர் கேட்ட பொழுது, அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் கஷ்டத்தில் வாழுகிறானோ, எந்த அடியான் சூழ்நிலையின் காரணமாக ஒரு கஷ்டத்தில் தள்ளப்படுகிறானோ, அந்த சகோதரனை பார்க்காமல் எந்த ஒரு அடியான் தவாஃப் செய்கிறானோ, அந்த தவாஃபை விட அந்த அடியானுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறானே, அது ஹஜ் உம்ராவுடைய நன்மையை பெற்று தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் எப்படி நான் போகாம இருக்க முடியும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, அடியார்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்வதனால் மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். தருவது மட்டுமல்ல, அந்த அடியானின் மீது அல்லாஹ் தஆலா நேசம் கொள்கிறான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹத்து, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறும் தொழுகையை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, நோன்பை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஹஜ்ஜை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, இபாதத்து வணக்க வழிபாடுகளை மட்டும் கொடுக்கவில்லை, மற்ற மனிதர்கள் சமுதாயம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது எப்படி மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் மார்க்கம் போதிக்கிறது. அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களோடு அந்த நேரத்தில் மரணத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மாற்ற மதத்தினர் ஒருவர் வரார். வந்து, எனக்கு கடுமையா பசிக்கிறது, எனக்கு ஒன்றுமில்லை, உங்களிடத்தில் போனால் ஏதாவது தர்மம் கொடுப்பார்கள், உங்களிடத்தில் ஏதாவது கேட்டால் தருவாங்க என்றெல்லாம் சொன்னார்கள். நான் எனவே உங்களை தேடி வந்திருக்கிறேன், நான் கடுமையான பசியில் இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் வாடுகிறது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று மாற்ற மதத்தினர் வந்து கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு அந்த இடத்திலே அவர்கள் அமர்ந்திருந்து பதில் சொல்லவில்லை. எழுந்து போய் அந்த மாற்ற மதத்தினர் இடத்தில் சொன்னார்கள், வாருங்கள். தன் கையில் பிடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மலைக்கு நடுவில் ஆட்டு மந்தையை வைத்திருந்தார்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை ஆடு வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உதவி கரங்கள் என்பதால் அல்லாஹ்வுடைய நேசத்தை அந்த மனிதன் பெற்றுக் கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகள் என்பது இது 7 விதமான சோதனைகள் ஏற்படும். 7 விதமான
சோதனைகள் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதல் சோதனை திடீர் ஏற்படக்கூடிய மரணம். அந்த திடீர் ஏற்படக்கூடிய மரணம் பாவ மன்னிப்பு தேடாத அளவிற்கு வாய்ப்பே இல்லாமல் ஏற்படுகின்ற திடீர் மரணம். இந்த திடீர் மரணத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், இந்த திடீர் மரணங்களை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. இரண்டாவதாக, தீயினால் நெருப்பினால் ஏற்படுகின்ற மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். மூன்றாவதாக, தண்ணீரால் ஏற்படுகின்ற மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். நான்காவதாக, சூறாவளி காற்றுகளால் அதிலிருந்து ஏற்படுகின்ற மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். விலங்குகளால் ஏற்படுகின்ற மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். விஷ ஜந்துகளால் கடித்து கொல்லப்படக்கூடிய கொடிய மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். கொடிய நோய்களை விட்டு, கொடிய ஆபத்துகளை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அப்போ இந்த 7 விதமான மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். இது யார் அழிக்கப்படுவா என்பதையும் சொன்னார்கள். அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு ஏழைகளுடைய சொத்துக்களை சுரண்டி தன் வாழ்க்கையை தன் வயிறு நிரம்பினால் போதும், தன் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும், தன் மனைவி மக்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்து தீய எண்ணங்களோடு வாழுகிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா விபரீதத்தை ஏற்படுத்துவான், ஆபத்தை ஏற்படுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மரணங்களை குறித்து, வயல் நாட்டில் நடக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய பேரிழிப்பை குறித்து, பேரு அழிவை குறித்து இந்த குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன உணர்த்துகிறது தெரியுமா? 2 விஷயம். ஒன்று, அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்னொன்று, அவர்களுடைய விஷயத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த 2 விஷயங்களும் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே செல்கிறானோ அவன் அல்லாஹ் தஆலா அவன் மீது ரஹமத்தை இறக்குகிறான், அவனுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்கிறான். 313 மலக்குமார்கள் அவனுக்காக துஆ செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2-3 விஷயங்களை நாம் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ்விற்கு முற்றிலும் பயந்து நாம் வாழ வேண்டும். இன்னொன்று, மரணத்துடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். மூன்றாவது, பிறர்களுக்கு உதவி செய்து நாம் வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அவ்வழியில் வாழ்ந்து பெரும் சோதனைகளை விட்டு, பெரும் ஆபத்துகளை விட்டு, பெரும் இழிவுகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வயல்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மரணித்த மக்களுக்கு மிக பெரிய அந்தஸ்தை, மிக உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்து அவர்களுடைய வேதனை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என் பயானை நிறைவு செய்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.